அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். என் பெரும் குணமே, என் பெரும் கருத்தே, என் பெரும் தயவே, என் பெரும் கதியே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். நான் பற்றிய பெருங்குணமே, எனது பெரும் நினைப்பே, எனது பெரும் கருணையே, நான் அடைந்த பெரும் பதமே என்று அற்புதமான ஒரு அகவல் கருத்தை பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி பாடல். என் பெரும் குணமே, என் பெரும் கருத்தே, என் பெரும் தயவே, என் பெரும் கதியே என்ற அகவல் வரி 1445 1446 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். சில அடிகளில் தொடர்ந்து வருகின்ற பெரும் என்ற சொல் பொதுவாக பெரியது என்னும் அளவை புரிய சொல்வதாய் இருப்பினும் கடவுள் பெருமையும் சிறப்பையும் அதனால் பெறப்படும் தெய்வீக பேரையும் உணர்த்த வந்ததாக கொள்ள வேண்டும். இங்கு முதல் அடியில் என் பெரும் குணம் என்கிறார் வள்ளல் பெருமான். பெரும் குணமாவது அன்பு, இரக்கம், ஈகை முதலிய சிறந்த இயல்புகளையும் இக்குணங்கள் எல்லாம் திரண்டு உருவான ஒன்றே நம் அருட்பெரும் ஜோதியாகும். ஆதலின் இந்த அருட்பெரும் ஜோதியைத்தான் இப்படி என் பெரும் குணமே என்று துதிக்கின்றதாக அறிய வேண்டும். இவரது கருத்து எண்ணமும் கூட இதுவாம். அடுத்த அடியிலே என் பெரும் தயவே என்கிறார் வள்ளல் பெருமான். எல்லாம் வல்ல எங்கும் நிரம்பியுள்ள கடவுள் உண்மையைத்தான் இந்த தயவாக கண்டு போற்றுகிறார். பெருஞ்சோதிமயமாய் அகண்ட வெளி முற்றும் நிரம்பியுள்ள அந்த அருட்பெரும் ஜோதியை தயவாக காண்பதில் ஒரு பெரும் சிறப்பு விளங்குகின்றதா. யாதெனில் அருட்பெரும் ஜோதிபதி புறத்திலே ஐவண்ணம் கொண்ட சக்தியுமாய் இந்த பிரபஞ்சத்தில் காரியப்பட்டு விளங்க இதற்கு ஆதாரமாய் பெரும் ஜோதியாக அகமிருந்து விளங்குகின்றது எல்லாம் வல்ல எல்லாமான அருள் என்று இன்று அறியப்படுகின்றதா. அதாவது அகத்திலே அருளாக இருந்து கொண்டு புறத்திலே பெரும் ஜோதி ஐவண்ண தோற்றங்களாய் கொண்டு இயங்கச் செய்கின்றதா. இதுவே அருட்பெரும் ஜோதி கடவுளினுடைய அகம் புறம் நிரம்பிய பெருநிலை உண்மையாகும். இந்த முழு உண்மை நிலையைத்தான் தயவு என்ற சொல் சுட்டுவதாக இன்று உணர்த்தப்படுகிறோம். எப்படி எனில் இந்த சொல்லிலே தாய என்பது அருள் எனவும், யூ என்பது வகரமை உகர உயிரும் ஐமை ஐந்தில் காரியப்பட்டு அழகிய சூழ் பெரும் ஜோதி உண்மையை சுட்டி நிற்பதா. ஆகவே பெரும் ஜோதி
ஊ கரத்தால் குறிக்கப்பட்டு அருளை தயவாக முன்னின்று அருட்பெரும் ஜோதியே தயவு என விளங்க காண்கின்றோம். இன்னும் அருட்பெரும் ஜோதியினுடைய அனுபவ விளக்க சுரூபம் அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை என்று அறிவிக்கப்பட்டுள்ளதா. இதில் அகமிருக்கும் அருளே அருள் ஜோதியாக விரிந்துள்ளதையும் சூழ் பெரும் ஜோதி நிலையே தனி பெரும் கருணை வடிவாகவும் திகழ்வதாக உணர்த்த பெறுகின்றதா. இப்போதும் இந்த அருட்பெரும் ஜோதியை அருள் தானே தயா என்று தனி பெரும் கருணை ஊவாக கூடி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை தயவு என விளங்க காண்கிறோம். மேலும் அருட்பெரும் ஜோதி கடவுள் விளக்கத்தை மகா உபதேசத்தில் விரித்து கூறும்போது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று விரித்துள்ளார். இதே போல அந்த தயவு கூட விரிந்து விளங்கிட காண்கிறோம் இன்று. அதில் நம் தயவு தானே முதலில் தயவ பெரும் ஜோதி என விரிந்தும் அடுத்து தயா பெரும் ஜோதி தனி பெரும் கருணை தயவு தனி பெரும் தயவு எனவும் பெருகியும் முடிவிலும் தயா பெரும் ஜோதியாகியும் மொத்தத்தில் தயா பெரும் ஜோதி தயா பெரும் ஜோதி தனி பெரும் தயவு தயவு பெரும் ஜோதி என விளங்கி நிறைவு பெற்று திகழ்கின்றோம். முடிநிலையில்தான் தயவின் பெருமை முற்றும் வெளியாகி விளங்க காண்கிறோம். இதுவே இந்த தனி பெரும் தயவாக தோன்றியுள்ளதாம். இந்த உண்மை குறிப்பு முற்றும் என் பெரும் தயவே என்றதில் அடங்கி நின்று வெளியாக உணர்த்தப்படுகின்றதாம். அடுத்து என் பெரும் கதியே என்கிறார். கதி என்பது செல்லும் வழி அல்லது நெறியும் சென்றடைகின்ற புகலிடமாகும். குறிக்கோளும் அதனை அடைகின்ற நெறியும் என்றும் விளங்குவதா. இதை மேல்நாட்டு வழக்கிலே மீன்ஸ் அண்ட் எண்ட் என்கின்றனர். நமக்கு இங்கே அடைய வேண்டிய குறிக்கோள் நிலை அருட்பெரும் ஜோதியாம். அதனை அடைய மேற்கொள்ளப்படும் வழித்துறையும் அருட்பெரும் ஜோதி நெறியாக உள்ளதாம். இதனால் இந்த அருட்பெரும் ஜோதியை என் பெரும் கதியே என்று கூறியுள்ளார் சாமி சரவணானந்தா அவர்கள். உண்மையான மெய்ப்பொருளை அடைவதற்கு ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகிற அருளை கொடுப்பதற்குத்தான் வள்ளல் பெருமான் இந்த அற்புதமான அகவல் வரியில சொல்லக்கூடிய செய்தி. என் பெரும் குணமே என் பெரும் கருத்தே என் பெரும் தயவே என் பெரும் கதியேன்னு முடிக்கிறார். நான் அடிக்கடி சொல்கிறது தான், மூச்சை கவனி பேச்சை குறை. ஆக நமக்குள்ளா இருக்கக்கூடிய உள் மூச்சை கவனிக்க கவனிக்க அந்த கதி எடுக்க 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 ஆத்மதாகம் ஊற்றெடுத்து இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவனை காணக்கூடிய ஜோதி தரிசனம் கிடைச்சி மரணமில்லா பெருவாழ்வை நாம் அடைய முடியும் என்பதைத்தான் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஜோதி. நான் பற்றிய பெருங்குணமே எனது பெரும் நினைப்பே எனது பெரும் கருணையே நான் அடைந்து பெரும் பதமேன்னு முடிக்கிறார். அப்போ அந்த பெருங்கதியே பெரும் பதமே எல்லாமே ஏக இறைவனோடு சரணாகதி அடைய வேண்டும். திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்று சொல்வார்கள். அப்படி உண்மையான அந்த ஆத்ம தாகத்திற்கு நம்ம வாழக்கூடிய இந்த புலனின்ப வாழ்க்கையிலிருந்து விலகி அக இன்ப வாழ்க்கைக்கு நாம் செல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி தான் இந்த அகவல் வரி பாடல் என்று சொல்லி அடிக்கடி நம்ம வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக நம்ம ஒன்றை பிடிக்கணும். என்ன பிடிக்கணும்? அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வலைக்குள் படும் பரம்பொருளே, அன்பெனும் கரத்தமர் அமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர்
ஒளிர் அறிவே, அன்பெனும் அணுவில் அமர்ந்த பேரொளியே, அன்புருவாம் பரசிவமே என்று வள்ளல் பெருமானுடைய அந்த பாதம் தொட்டு வணங்கி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே, துன்று மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை வணங்கி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமானுடைய திருவடியை தொட்டு வணங்கி, இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகளுடைய ஜீவமுக்தலுடைய திருவடியை தொட்டு வணங்கி, இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.